ஹாய் மக்கா, கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடந்து பார்த்துக்கோங்க. எப்பவும் போல் தான் இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழும்பி நான் யோசித்தது என்ன அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் நல்லபடியாக அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா டேஸே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. நான் கிளம்புற டேஸ் ரொம்ப டைம் க்ரூஷியல் ஆகிடுச்சு. கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இருக்கிற நாட்களை நல்ல யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நீ கெட் ரெடி ஆகி இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் லைஃப்பில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜோஷாகி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமே நான் மறந்துட்டேன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த சந்தோஷம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. நானும் குடு நல்லா அழகாக கெட் ரெடி ஆகி வெளியெல்லாம் கிளம்பிட்டேன் பார்த்துக்கோங்க. வித்தின் 1 ஹவரில் பார்த்துக்கோங்க, நீங்கள் சத்தியமாக நம்ப மாட்டீங்க, வித்தின் 1 ஹவரில் நான் எந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஜோஷாக கிளம்புனனும் அந்த விஷயம் பார்த்திங்கன்னா வித்தின் 1 ஹவரில் அப்சைட் டவுனாக மாறிடுச்சு. அப்படி ஒரு விஷயமே இல்லாமல் ஆயிடுச்சு. சீரியஸாக எனக்கு எதுக்கு இது என் லைஃப்பில் நடக்கணும் அப்படி தானே? நான் பாட்டுக்கு செவனேன்னு காலையில் எழும்பி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு டீசெண்டாக உட்காந்துருந்தேன் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்த சமயத்தில் சடனாக ஒரு ஃபோன் கால் எல்லாமே அப்சைட் டவுனாக மாற்றி லிட்டலாக எனக்கு டே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சாம்பி தான் இருந்து பார்த்துக்கோங்க. படிக்கவும் மனசு வராது, அந்த விஷயத்தையும் யோசிச்சு ஒரு மாதிரி டவுனாக தான் ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. இதுக்கு இந்த விஷயம் என் லைஃப்பில் நடக்காமே இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நானும் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கக்கூடாது. எனக்கு இப்படி ஒரு ஃபோன் கால் வரும்போது இல்லை வேண்டாம், நான் ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சுட்ருக்கேன், ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நானாவது சொல்லியிருந்திருக்கணும். எனக்கும் இந்த அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு கையில் முட்டாயை கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நானும் தேவையில்லாமல் அந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக யோசித்து நானும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். ஸோ அப்போ தான் நான் நினச்சேன், ஆக்சுவலாக ரொம்ப ஹர்ட்டிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் பைபிளே எனக்கு ரீட் பண்ண தோணலை. எனக்கு காலையில் எழும்பி எப்பவும் பைபிள் ரீட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு டோட்டலாக எனக்கு அந்த டே ஸ்பாயில் ஆன மாதிரி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே மறந்துட்டு ஓகே இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிவிட்டு அகைன் நான் பைபிள் ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் பார்த்துக்கோங்க. எடுத்த நேரம் ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே, நான் இப்போ யோபு தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யோபு படிக்கும்போது தான் எனக்கு படிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ படிக்கிற நேரம் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, யோபு ஃபேஸ்டு லாட் ஆஃப் ப்ராப்ளம். கரெக்டாக? ஸோ யோபு அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு பைபிள் நாலேஜே கிடையாது, நான் இப்போ தான் படிக்கிறேன். ஸோ படித்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹி ஃபேஸ்டு லாட். ஓகே, நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்காமே இருந்திருக்கலாம். கரெக்டாக? ஸோ அவங்க நல்லா பிளஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னே இல்லை. ஆனாலும் ஹி ஃபேஸ்டு லாட் ஆஃப் ப்ராப்ளம். கரெக்டாக? ஸோ ஆனாலும் ஹி நெவர் ஓகே நெவர் எவர் காடை ஒரு சின்ன இடத்துல கூட அவங்க விட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் அவ்வளோ ஜோஷாக எழும்பி பைபிள் ரீட் பண்ணிட்டு லைஃப் அப்படியே ரன் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்த நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகி டோட்டலாக ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி மாறிட்டேன் என் மைண்டே. ஸோ அப்போ தான் நினச்சேன் இந்த சின்ன விஷயத்தை கூட என்னால் ஓவர் கம் பண்ணி வர முடியல. யோபு அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க காடை எந்த ஒரு இடத்துலையுமே சீ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே போகலை. எந்த இடத்துலையுமே காடை விட்டு கொடுக்கல. அதை நினைக்கும் போது லைக் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இது எனக்கு கனெக்ட் ஆச்சு. எனக்கு இந்த லைஃப் எனக்கு இன்றைக்கி இந்த டேயில் இந்த விஷயம் நடக்கவும் நானும் பைபிள் எடுத்து ரீட் பண்ணவும் ஸோ எனக்கு சம்ஹவ் எனக்கு கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பார்த்துக்கோங்க இன்றைக்கி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இன்னும் யோபு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, பாதி வரை தான் நான் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அந்த பாதி வரை படித்ததுலே எனக்கு ஃபீலான ஒரு விஷயம் தான் இது. லைஃப்பில் நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக யோசிச்சு இதெல்லாம் கடவுள் எனக்கு தராமல் இருந்திருக்கலாமே, தராமல் இருந்தாலே என் லைஃப் நல்லா தானே லீட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கடவுள் மேலே கோவத்தை காமிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ நான் பண்ணுறேன், அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிங்க. ஸோ அப்படி யோசிச்சப்போ யோபுவோட லைஃப்பை பார்த்தாச்சுன்னா அவ்வளோ பிரச்சனை, எந்த அளவுக்கு ஒரு மனுஷர் கஷ்டப்படுவாரா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க லைஃப்பில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ஸ்டில் ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே காடை விட்டு கொடுக்காம, நான் சொன்ன மாதிரி எங்கேயுமே நான் பார்க்கல விட்டு கொடுத்த மாதிரி. ஸோ அப்படி தான் அவங்க இருந்திருக்காங்க. கரெக்டாக? ஆனால் அதுக்கான ஒரு ரெட்டிப்பான நன்மை அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் படித்து முடிக்கல, படித்து முடிச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரெட்டிப்பான நன்மையை அவங்க பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அட் த எண்ட் முடியும் போது. ஸோ அப்போ எனக்கு ரியலைஸ் ஆன ஒரு விஷயம் இதுதான்.
தேவையில்லாமல் இடையில வந்து நம்ம ஒரு கோலை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இடையில தேவையில்லாமல் வரக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து பெருசாக யோசிச்சு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நடக்க விடாமல் நம்மளே தான் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. லிட்டரலாக எனக்கு வந்து ஓகே, இந்த டே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஓகே அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயந்தான், அது நடந்ததுனால நம்ம இப்படி ஒரு விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் குட்டாக தான் அதுக்கப்புறமா ரியலைஸ் ஆச்சு பார்த்துக்கோங்க. ஸோ லிட்டரலாக எனக்கு இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. காலையில் ஃபுல்லாக மன உளைச்சலில் இருந்தேன். ஏன் எனக்கு நடந்துச்சு, ஏன் எனக்கு இது இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியே லிட்டரலாக மைண்ட் அவ்வளோ அப்செட்டாக இருந்துச்சு. ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா ஓகே இது நடந்ததும் ஒரு நல்லதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஈவினிங் மேலே ஃபீல் ஆகிடுச்சு. ஈவினிங் தான் நான் பைபிளே படித்தேன். காலிலேருந்து படிக்கவே எனக்கு அவ்வளோ அப்செட்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டெனோ எழுதவே ஆரம்பித்தேன். காலிலேருந்து ஒன்றுமே ப்ரிப்ரேஷனே கிடையாது, அவ்வளோ டவுனு. ஸோ ஈவினிங் மேலே தான் வந்து சரி ஓகே இனிமேல் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுத ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ தான் எனக்கே வந்து மனசுக்கே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் பைபிள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஸோ கண்டிப்பாக எப்படியாவது ஃபுல் பைபிள் முடிங்க, அதுக்கு உங்களுக்கு விஷஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் இன்னொரு விஷயம் வந்து ஒரு அக்கா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, நீ வந்து பைபிள் படிக்கணும்னு ஆசைப்படுற விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம், நீ படிக்கும்போது நீ வந்து அதை உன்னோட லைஃபோட நீ கனெக்ட் பண்ணிக்க முடியும், பைபிள் உன்னோட திருப்பி பேசும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த அக்கா இங்கிலீஷில் அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. லிட்ரலாக ஐ ஃபெல்ட் ஓகேவா, லிட்ரலாக ஐ ஃபெல்ட் அந்த விஷயம் இன்றைக்கி வந்து எனக்கு நடந்துச்சு. சம்பவம் எனக்குள்ளே இருந்த நிறைய குவெஸ்டின்ஸ்க்கு இன்றைக்கி எனக்கு ஆன்சர் கிடைச்ச மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி ஐ ஃபெல்ட் அப்படி தான். அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, ஏன் எதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே எனக்கு ஏதோ ஒரு ஓகே ஆன்சர் இருக்குது, எல்லாத்துக்குமே உனக்கு ஆன்சர் இருக்குது, நான் வச்சுருக்கேன் உனக்கு ஆன்சர், இதுதான் உனக்கான கேள்விகளுக்கான ஆன்சர், நீ வந்து இதெல்லாம் கடந்து போ, எல்லாத்தையும் மறந்துட்டு முதலேருந்து படிக்க ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிது. லிட்டரலாக ஓகே ஒரு மாதிரி ஒரு வைபாக ஒரு ஃபீல் பார்த்துக்கோங்க, அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, நல்லா இருந்துச்சு. ஸோ எஸ் இன்றைக்கி என் டைரியில் எழுதியிருக்கிற விஷயத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ணேன். இந்த டேயில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது இதுதான் பார்த்துக்கோங்க. சீரியஸாக நான் நினைக்கல இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. லிட்டரலாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லியிருந்தீங்க, நீ படிடா, கண்டிப்பாக படி, உனக்குக்கிட்ட உண்மையாகவே பைபிள் பேசும், நீ அதை நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன், அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் கேட்கும்போது எனக்கு வந்து தெரியல, ஆனால் அது நான் உணரும்போது தான் லிட்டரலாக எனக்கே ஃபீல் ஆகுது, ஆமாம் இல்லை உண்மையாகவே அந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, சீரியஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே கேள்வி இருக்கும், நமக்கும் நிறைய கேள்வி இருக்கும், எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி என்னோட கேள்விக்கு எனக்கு இன்றைக்கி பதில் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க, பைபிள் நான் வந்து இது வரைக்கும் பைபிள் நாலேஜ் கிடையாது, பைபிள் நான் இது வரைக்கும் படித்ததில்லை, ஸோ எப்படி படிக்கணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மத்தேயுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரம்யா அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ஸோ அந்த இதை எனக்கு இன்புட்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஸோ எஸ் நான் உங்ககிட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே நான் வந்து பைபிளை படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் அப்போ பைபிளை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் மத்தேயு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு இன்னமும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, பாதி வரை என்னால் போக முடிஞ்சுது, அதுக்கு மேலே என்னால் வந்து படிக்க முடியல. ஸோ ஆல்ரெடி நான் மத்தேயு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. எதனாலன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை பைபிளை வந்து நான் ஒரு புக்காக எடுத்து படித்தனால எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்காக என்னன்னு தெரியாது, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையாங்கிறதும் எனக்கு தெரியல. இப்போ வந்து பைபிளை நான் வேறு மாதிரி ஒரு பார்வையில் வந்து பார்த்து படிக்கிறதுனால இப்போ என்னால் வந்து பைபிளோட என்னை கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறத நானே இப்போ உணர்றேன். ஸோ எஸ் இப்போ ரைட் நவ் நான் வந்து யோபு படிச்சுட்ருக்கேன். ஸோ யோபு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். எஸ் அது எப்படின்னா அவங்க சர்ச்சில் எனக்கு கொடுத்துருக்குற அந்த பேப்பர் வைஸ் தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த பேப்பர் வந்து ஒரு அக்கா எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுறியா ரம்யான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அந்த பேப்பரோட ஃபோட்டோவை நான் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். நீங்களும் பார்த்து நீங்களும் படிங்க, ஓகேவா? ஸோ அவங்க படிக்கிறதுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அக்கா. ஸோ ஒன்று மட்டும் புரிஞ்சுது, எல்லா விஷயத்தையும் ஒரு குறையாக பார்க்குறது, எல்லா விஷயத்தையுமே ஒரு டவுட்டாக பார்க்குறத விட இந்த விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது கூட ஒரு ப்ளஸ் தான் அப்படின்னு யோசிக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டான